ஓம்கார உருவினளே ஓம் சக்தியானவளே, ஓமென்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே, பரசித் ஸ்வரூபமாக பரவியே நின்றவளே, அருளிடும் அம்பிகையே அங்காள ஈஸ்வரியே. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று போதாயன அமாவாசை, நாளை மாசி மாத அமாவாசை, மௌனி அமாவாசை அப்படின்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. இந்த தினத்தில் முழுவதும் மௌன விரதம் இருக்க வாய் வார்த்தைகள் மூலம் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மௌன விரதம் இருக்க முயற்சிக்கலாம், அல்லது முழுவதுமாக இருக்க முடியாவிட்டாலும் அனாவசியமாக பேசுவதை குறைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம். இந்த மாசி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை நடைபெறுகிறது. மயான கொள்ளை ஏன் நடத்தப்படுகிறது, மயான கொள்ளையின் சிறப்பு என்ன, அதை பத்தி இன்றைய பதிவில் பார்க்கலாம். சக்தி வழிபாடானது நமது தமிழர்களின் பழமையான வழிபாடு. கொற்றவை அதாவது காளி பாலை நில கடவுளாகவும் போர் தெய்வமாகவும் கருதப்பட்டு வழிபட்டு வந்தனர். இந்த நவீன காலத்திலும் பழமை மாறாமல் மாசி மாதம் வந்தாலே எங்கு பார்த்தாலும் வெண்ணதிர பம்பை மற்றும் உடுக்கை ஓசையும் பாடல்களும் ஒலித்து கொண்டே இருப்பதை நாம் கேட்க முடிகிறது. அஷ்டதிக்கினையும் கட்டியாளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு திருவிழா எடுக்கும் சிறப்பான மாதம் இந்த மாசி மாதம். இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிறப்பு பெற்ற தலத்தில் ஒன்று. இது செஞ்சியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. எவ்வாறு இந்த அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூரில் குடிகொண்டால், மயான கொள்ளை ஏன் நடத்தப்படுறது, அதன் சிறப்பு என்ன, அதை பற்றி பார்க்கலாம். பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க பரமேஸ்வரன் பிரம்மாவின் 5வது தலையை கொய்தார். இதனால் பிரம்மஹத்தி தோஷம் அவரை பற்றி கொண்டது. பிரம்மனின் 5வது தலை சிவனின் கரத்தில் பிரம்ம கபாலமாக ஒட்டி கொண்டது. சரஸ்வதி தேவியின் சாபத்தால் சிவபெருமான் பிக்ஷாடன வடிவம் கொண்டு அலைந்து திரிந்தார். பார்வதியும் சிவனின்றி அகோர ரூபம் கொண்டு ஆவேசமாக சுற்றி திரிந்தாள். இறுதியில் மகாவிஷ்ணு சொன்னதன் பேரில் அன்னை மயான பூமியில் ஒரு புற்றினுள் பாம்புருவில் வாழ்ந்து வந்தாள். சிவன் பிக்ஷை எடுக்கும் உணவனைத்தையும் அந்த பிரம்ம கபாலமே உண்டு பசியோடு சக்தியற்று சிவனை அலைய வைத்தது. இறுதியில் பரமேஸ்வரி வாழ்ந்து வந்த மயான பூமிக்கு வந்து சேர்ந்தார் சிவபெருமான். மகாவிஷ்ணு சொன்னதன் பேரில் உமையவள் புற்றிலிருந்து வெளியேறி பெண்ணுரு கொண்டு சிவபெருமானுக்கு உணவு சமைத்தாள். பிக்ஷை எடுக்க ஈசன் வந்ததும் அன்னபூர்ணியான அன்னை அவள் சமைத்த உணவை 3 கவளமாக கபாலத்தில் இட்டாள். முதல் 2 கவளமும் கபாலமே உண்டது. அந்த ருச்சியில் மயங்கியது. 3வது கவளத்தை அன்னை கபாலத்தில் இடாமல் சூறையாக வீசி எறிந்தாள். அதை உண்ண அந்த கபாலம் கீழே இறங்கியது. ஆவேச வடிவம் கொண்டு அன்னை கீழே இறங்கிய கபாலத்தை தனது காலால் மிதித்து சுக்கு நூறாக்கினாள். அங்காளியாக அங்காள பரமேஸ்வரியாக அந்த மயான பூமியில் ஆவேச நடனம் புரிந்தாள். அவளை சாந்தப்படுத்தவே முடியவில்லை. ஆடிய ஆட்டத்தில் இந்த அகிலமே அதிர்ந்து அஞ்சின. அன்னை பார்த்த அனைத்தும் அவளது கோப பார்வையில் பட்டு அழிந்து தெரித்தன. தேவர்களெல்லாம் பயந்து அஞ்சி நடுங்கினர். போர்க்கோலம் பூண்டு அன்னை தேரில் ஏறி பயணித்தாள். அம்பிகையை சாந்தப்படுத்த தேரின் அச்சாணியை மகாவிஷ்ணு முறியச் செய்தார். தேர் உடைந்து அன்னை கீழே மல்லார்ந்தாள். மகாவிஷ்ணு தனது தங்கையை தனது சக்தியால் அப்படியே கட்டுப்படுத்தினார். அம்பிகையும் ஆவேசம் தணிந்து 4 திருக்கரத்துடன் சூளம் கத்தி உடுக்கை கபாலத்துடன் எழுந்து அமர்ந்தாள். அங்கேயே அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாள். இதுதான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஸ்தல புராணம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசை அன்று அனைத்து அங்காளம்மன் கோவிலையும் மயான கொள்ளையானது ரொம்பவே விமர்சையா நடைபெறுறது. அம்பிகை பிரம்ம கபாலத்திற்காக சூறையிட்டதால் குறிப்பாக இந்த மாசி அமாவாசை அன்று மயானத்தில் இன்றும் சூறையிடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் மயான கொள்ளை நடைபெற்றாலும் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் மயான கொள்ளைன்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றது, உலகளவில் பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம். அன்று அன்னை அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் உணவை சூறையிடுகிறாள் அப்படின்றது ஐதீகம். அதை உண்டு அவற்றால் தன் மக்களுக்கு எந்தவித தீங்கும் வரக்கூடாது என்பதற்காகவே இந்த சூறையிடப்படுகிறது அப்படின்றும் ஐதீகம். இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனை வணங்கி வேண்டுதல்கள் நிறைவேற
மலையேறிய பக்தர்கள் அன்றைய தினத்தில் காய்கனிகள், கொழுக்கட்டைகள், கீரைகள், சில்லறை காசுகள், தானியங்கள்னு தாங்கள் எடுத்து வந்த பல வகை பொருட்களை வீசி எறிந்து கொள்ளை விடுவார்கள். இந்த மேல்மலையனூர் மயானத்தில் இந்த திருவிழா முடிந்ததும் அந்த மயான மண்ணையோ அல்லது சாம்பலையோ எடுத்து சென்று தங்களது வீடுகளில் துணியில் முடிந்து வாசலில் தொங்கவிட்டால் தீய சக்திகள், துர்சக்திகள் விலகும் என்றும் நோய்களையும் விரட்டும் ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. விவசாயிகள் இதை எடுத்து சென்று தங்களது விவசாய நிலத்தில் இட்டால் பயிர் செழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றும் இதை செய்து வருகின்றனர். அன்றைய தினத்தில் அங்கு அருள்வாக்கு சொல்பவர்களின் வார்த்தைகள் அப்படியே பலிக்கும் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுகிறது. இப்படி கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் பத்னியான பார்வதி தேவியின் மற்றொரு வடிவமான ஸ்ரீ அங்காளம்மன் இந்த அகில உலகையும் தீய சக்திகளிலிருந்து காக்கும் அன்னையாக வடிவெடுத்து தன்னை மனதார எவரவர் வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களையும் துன்பங்களையும் உடனடியாக போக்கி அவர்களது வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அவர்களை உயர அருள் புரிகிறாள். இந்த அங்காளம்மனை வழிபடுவதற்காக உள்ள ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் மகாசக்தியை ச வித்மகே சிவபத்னி ச தீமகி தன்னோ அங்காள பரமேஸ்வரி பிரச்சோதயாத். அங்காள பரமேஸ்வரி ஸ்துதி. ஏகவக்த்ராம் த்ரிநேத்ராம் ச ஜட்டாமகுடமண்டிதாம் ஜ்வாலாகேஷாம் கராளம் ச தக்ஷிணே நகரகுண்டலாம் வாமகர்ணே பத்ரபூஷாம் சர்வாபரணபூஷிதாம் பாஷசூலகபாலோக்ரடங்கஹேதி விராஜிதாம் பீதாம்பராம் விருஷாரூடாம் அங்காள பரமேஸ்வரீம் வந்தே சதுர்புஜாம் புக்ராம் குங்குமாபாம் சுபப்ரதாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அம்பாள் ஒரு முகம், 3 கண்களும் 4 கைகளும் உடையவள், அக்னி ஜுவாலை போன்று சிவந்த கூந்தலை மகுடமாக கொண்டவள், பயங்கரி, வலது செவியில் முதலை வடிவில் அமைந்த குண்டலத்தையும் இடது செவியில் தாமரை போன்ற பத்ர குண்டலத்தையும் அணிந்தவள், எல்லா அணிகலன்களையும் பூண்டவள், பாசக்கயிறு, சூலம், கபாலம், உளி அல்லது கோடாரி, ஹேத்தி என்ற கூர்மையான ஆயுதத்தை தாங்கியவள், வெண்பட்டாடை உடுத்தியவள், காளை மேல் வீற்றிருப்பவள், குங்குமப்பூ நிறத்தினள், அனைத்து நலன்களையும் வழங்குபவள் ஆகிய அங்காள பரமேஸ்வரியை வணங்குகிறேன், அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த அமாவாசை தினத்தில் நாம் துஷ்ட சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் ஹனுமானின் சக்தி வாய்ந்த யந்திரோதாரக ஹனுமன் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இது ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரால் இயற்றப்பட்டது. இந்த ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் துங்கா நதிக்கரையில, இது கர்நாடகா ஹம்பிக்கு பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு சக்கர தீர்த்தத்துக்கு பக்கத்துல ஒரு குன்றின் மேல அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தியானம் பண்ற போதெல்லாம் அவருக்கு ஒரு ஹனுமனுடைய உருவம் அந்த தியானத்துல வருது. இது தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ற போது மட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கிற போது ஒரு நாள் கனவுலையும் அவருக்கு தியானம் பண்ண அதே உருவம் கனவுலையும் வருது. அதான் கனவுல வந்து அந்த தியானம் பண்ண இடத்துல இந்த மூர்த்தியை நிறுவுமாறு அறிவுறுத்திட்டு அது போயிட்டது. அடுத்த நாள் அந்த தியானம் பண்ண இடத்துக்கு அந்த குன்றுக்கு வரார். தியானத்துல வந்த அதே உருவத்தை ஒரு கரி எடுத்து அந்த பாறையில வரையறார். அந்த வரைஞ்ச உருவமானது உயிர் பெற்று அந்த பாறையில இருந்து குதிக்கிறது. அந்த வரைஞ்ச ஓவியம் மறைஞ்சு போயிடுறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அதானும் ஒவ்வொரு முறையும் வரைவார், ஒரு குரங்கு உயிரோட வரும், வெளியே குதிச்சு போயிடும், ஓவியமும் மறைஞ்சு போயிடும். இப்படியே தொடர்ந்து 12 முறை நடந்தது. கடைசியா குரங்கு பாறையை விட்டு வெளியே போகாத மாதிரி அந்த படத்தை சுத்தி ஒரு யந்திரத்தை வரைந்தார் ஒரு ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். அப்போது இயற்றியதுதான் இந்த யந்திரோதாரக ஹனுமன் ஸ்தோத்திரம். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஹனுமனுக்கு அந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய படத்துல உள்ளதுதான் அந்த கோவில். இன்றும் அந்த இடம் மிக புனிதமாகவும் ஆற்றல் உள்ள ஒரு இடமாக பரிமளித்து வருகிறது. இந்த ஸ்ரீ யந்திரோதாரக ஹனுமனை போற்றும் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் பக்தியுடன் நம்பிக்கையுடன் தொடர்ந்து 6 மாதம் சொல்கிறார்களோ ஹனுமனின் அருளால் அவர்களது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதி சொல்றது. இந்த ஹனுமன் ஸ்தோத்திரம் ஒருவருக்கு வலிமையையும் சக்தியையும் தரவல்லது. இதை சொல்வதால் ஒருவருக்குள்ள கடினமான பிரச்சனைகளுக்கும் வழி பிறக்கும். அதற்கு இதை தொடர்ந்து அவர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இதை சொல்வதால் தீராத நோய்களும் நீங்கும், தீராத பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது. நம்பிக்கையுடன் இதை தொடர்ந்து சொல்வதால் ஹனுமன் அவர்களது கனவிலோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர்களை காப்பதாகவும் சொல்லப்படுறது. இதை நம்பிக்கை இல்லாமல் பக்தி இல்லாமல் சந்தேகத்தோடு சொல்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னும்
இதுல சொல்லப்படுறது. அதனால் நம்பிக்கையுடன் சொல்லி பலன் பெறுவோம். நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ யந்திரோதாரக ஹனும ஸ்தோத்திரம். நமாமி தூதம் ராமஸ்ய சுகதஞ்ச சுரத்ருமம் ஸ்ரீமாருதாத்ம சம்பூதம் வித்யுத் காஞ்சன சந்நிபம் பீனவிருத்தம் மகாபாஹும் சர்வசத்ரு நிவாரணம் ராமப்ரியதமம் தேவம் பக்தாபீஷ்டப்ரதாயகம் நானாரத்ன சமாயுக்தம் குண்டலாதிவிராஜிதம் द्वात्रिंशल्लक्षणोपेतं स्वर्णपीठविराजितं त्रिंशत्कोटिबीजसंयुक्तं द्वादशावर्तिप्रतिष्ठितं पद्मासनस्थितं देवं षट्कोणमण्डलमध्यगं चतुर्भुजं महाकायं सर्ववैष्णवशेखरं गदाभयकरं हस्तौ हृदि स्तो सुकृताञ्जलिं हंसमन्त्रप्रवक्तारं सर्वजीवनियामकं प्रभञ्जनशब्दवाच्येन सर्वदुर्मतभञ्जकं सर्वदाभीष्टदातारं सतां वै दृढमाहवे अञ्जनागर्भसम्भूतं सर्वशास्त्रविशारदम् कपीनां प्राणदातारं सीतान्वेषणतत्परम् अक्षादिप्राणहन्तारं लङ्कादहनतत्परं लक्ष्मणप्राणदातारं सर्ववानरयूतपं किङ्करा सर्वदेवाद्यः जानकीनाथस्य किङ्करम् वासिनं चक्रतीर्थस्य दक्षिणस्थगिरौ सदा तुङ्गाम्बोधितरङ्गस्य वातेन परिशोभिते नानादेशगतैः सद्भिः सेव्यमानं नृपोत्तमैः धूपदीपादिनैवेद्यः पञ्चकाद्यैश्च शक्तितः भजामि श्रीहनुमन्तं हेमकान्तिसमप्रभं व्यासतीर्थयतीन्द्रेण पूजितं च विधानतः त्रिवारं यः पठेन्नित्यं स्तोत्रं भक्त्या द्विजोत्तमः वाञ्छितं लभतेऽभीष्टं षण्मासाभ्यन्तरे खलु पुत्रार्थी लभते पुत्रं यशोर्थी लभते यशः विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं सर्वथा मास्तु सन्देहो हरिः साक्षी जगत्पतिः यः करोत्यत्र सन्देहं स याति नरकं ध्रुवम् यन्त्रोदारकस्तोत्रं षोडशश्लोकसंयुतं श्रवणं कीर्तनं वा सर्वपापैः प्रमुच्यते इति श्रीव्यासराजकृत श्रीयन्त्रोदारक हनुमस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्. இதை சொல்வதால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். எதிரிகளால் ஏற்படும் துன்பம் பயம் விலகும். குழந்தை பேறு வேண்டுவோர்க்கு குழந்தை செல்வமும், வித்யை வேண்டுவோர்க்கு கல்வி செல்வமும், தரித்திரம் வறுமை நீங்க வேண்டுவோர்க்கு செல்வச் செழிப்பும் கிடைக்கும். காரிய சித்தி உண்டாகும். இதை சொல்பவர்களும் கேட்பவர்களும் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். சந்தேகம் இல்லாமல் ஒருவருடைய விருப்பங்கள் பிரார்த்தனைகள் 6 மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. அனைவரும் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.